மாணிக்கம் தாகூர் அண்ணனுக்கு நாங்களும் உழைச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து யாருக்கோ உடைய சண்டையில் இப்போ திமுக சண்டைனா எங்களெல்லாம் சேர்த்து எம்பியாவது மயிலான்னு கேட்கக்கூடாது. அது தப்பான வார்த்தை இல்லை. இது போன்ற வார்த்தைகளை வெளியிடுறாரு. காங்கிரஸ் உடைய பண்பு இது கிடையாது. இவர் மட்டும் தனியாக பேசுகிறாருன்னு சொன்னால் சந்தேகம் வருதா இல்லையா? இவர் சங்கியா இருப்பாரோ? ராகுல் காந்தியும் அமைதியாக இருக்கிறாரு, அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காங்கிரஸை அடித்தது திமுக கிடையாது. காங்கிரஸை தொடர்ச்சியா அடிச்சிட்டு இருக்கிறது பாஜக. பாஜக திருப்பி அடிக்கணும். நீங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சொல்லி மோடியை வந்து என்ன செய்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. சரி, அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே இருக்கவங்க பேசுறது பாஜக சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க பார்க்குறீங்க. எனக்கு அது தெரியல. மாணிக்கம் தாக்கூரை சங்கிங்கிறாங்க. அப்படி நான் சொல்லலை. உள்ளுக்குள்ளே என் காங்கிரஸ் தோழர்கள் இப்போ நேற்று இரவுலாம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காங்கிரஸ் குரூப்பை நான் பேசிட்டு இருந்தேன். இரவு வரைக்கும் பேசினேன். என்ன நான் வந்து இந்த டிஸ்கஷன் அதில் என்ன தலைவா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது காங்கிரஸ் உள்ள பொறுப்பாளர்கள் அவருடைய காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் தான் இழக்க வேண்டும். ஏன்னா அன்பார்லிமெண்ட் வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ணா மாணிக்க தாகூர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் கட்சிக்கான உரிமைகளை அவர் வந்து சரியான வரையில் கேட்டு பண்ணணும். ஆனால் அவர் ஒரு நேற்று என்ன பேசுனார் மதுரையில், எனக்கு எம்பியாவது முடியாதுங்கிறார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் த்ரீஷா அவங்க இதனோடு தொடர்பு படுத்தி அந்த பேசின அந்த வார்த்தை, விஜய கொள்கையை குறித்து விமர்சனம் பண்ணுங்க, விஜயுடைய நிலைப்பாட்டை விமர்சனம் பண்ணுங்க, தாவேக்காவுடைய நிலைப்பாட்டை விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் கலைஞராக நம்ம பார்க்க வேண்டிய திரிஷா அவர்களை வந்து இணைச்சு நீங்க பேசி கொச்சையா பேசுனீங்கன்னா அது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது நயினார் நாகேந்திரன் மாமாவாக இருக்கட்டும் மச்சனா இருக்கட்டும், அது தப்பு. அது வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். நான் இந்த காங்கிரஸ் விவகாரத்துக்கு வரேன். அதில் வந்து இப்போது தொடர்ந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது திமுக கூட்டணி, ஏன்னா கூட்டணியில் நீங்களும் இருக்கிறதுனால இது பொதுமக்களும் பார்த்துட்ருக்குறாங்க. இது கூட்டணியை கொஞ்சம் தொய்வடைய செய்யும், இல்லை கூட்டணி மீதான பார்வையை ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கா? இல்லை, தனிப்பட்ட பார்வை எங்களுக்கு இருக்குது. அதாவது எங்கள் தலைவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது சொன்னார், லோக்கலில் எப்படி சலம்பிக்கிட்டு இருப்பாங்க சார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் அதிகமாக இருக்கக்கூடிய, டெமோக்ரஸி அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி. 70 வருஷம் அந்த நாட்டை ஆண்ட கட்சி. ஆனால் இறுதியில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள், அதாவது ராகுல் காந்தி மாதிரி தலைவர்கள் வந்து ஸ்டாலின்கிட்ட பேசும்போது, முதலமைச்சர் பேசும்போது அது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிவிடும் என்று தான் எங்கள் நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் சமீபத்தினுடைய தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் தான். சமீபத்தில் பார்க்கும்போது கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க சார். இது உண்மையிலேயே வந்து அரசியலுக்கு இவங்கெல்லாம் என்ன ஒரு பாஜகவுடைய ஒரு சங்கிகள் பேசுகிற மாதிரி சில தலைவர்கள் பேசுகிறாங்க. அது வந்து அது சரியான போக்கு இல்லை. அது காங்கிரஸுடைய தலைமை வந்து அதை சீர் செய்ய வேண்டும். இப்போ உதாரணமாக திருப்பி அடிப்போம்னு சொல்கிறார். ஒரு கட்சியுடைய மிக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய என் அண்ணன் மாணிக்கம் தாகூர் வந்து பேசுகிறார், திருப்பி அடிப்போம்னு சொன்னால் அப்போ யார் உங்களை அடித்தா? இப்போ நீங்கள் என்ன அடித்ததான் நான் திருப்பி அடிக்கணும்? இல்லை, அதுக்கு தான் அவர் திருப்பி எதுக்குன்னு தான் அவர் சொல்கிறாருல. இப்போது மதுரை ஒரு மாவட்ட செயலாளர் தளபதி வந்து அப்படி பேசுகிறாரு காங்கிரஸ் பற்றி. இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு செல்வ பிறந்தகை அவர்கள்கிட்டையும் சொல்லி கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகுது. இன்னமும் அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்க முடியல அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்கள் காங்கிரஸுக்கான உரிய மரியாதையை எதிர்பார்க்கிற எங்களால் வேற என்ன பண்ண முடியுன்ற பாயிண்ட்ல தானே அவர் நல்ல கருத்து. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் அவருடைய தொண்டர்களும் அவருடைய பொறுப்பாளர்கள் முக்கியம். இப்போ விசிகாவுடைய ஒரு பொறுப்பாளர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, முன்னாடி ஒரு கேள்வி சொன்ன மாதிரி, நீ சொன்னீங்கல்ல வேற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஜாதி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, எங்கள் தலைவரிடம் உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து மனு கொடுத்து இந்த பாருங்க அவங்க கட்சியில் இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த கட்சி வந்து என்ன செய்யும், பரிசீலனை செய்து ஆக வேண்டும். என்ன செய்கிறாங்கன்னா ஊடகத்தில் வந்து பேசுகிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க தொண்டர்களை பாதுகாக்க வேண்டியிருக்கும், அவங்களுடைய பொறுப்பாளர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க தவறு செய்யும் போது திருத்தக்கூடிய பொறுப்பும் இருக்குது. செல்வ பிறந்தகை அண்ணன் வந்து இப்படி பேசுகிறாரு, காங்கிரஸை பேசுகிறாரு என்று லெட்டரை கொடுத்து முறையிட்டு அதில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதில் எதுவும் தீர்க்கப்படாமல் இருந்திருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் இருக்குது. அது கூட எப்படி திருப்பி அடிப்போம் அப்படின்னா அப்போ தப்பா இல்லையா? நீங்க ஒரு தவறு கொஞ்சம் திருப்பி அதை மாதிரி விஷயம் பேச போறீங்களா? அதுதான் தளபதி அவர்கள். உங்களை அடித்தது யாரு சார்? உங்களை அடிச்சது திமுக சார். காங்கிரஸை அடித்தது திமுக கிடையாது,
காங்கிரஸை தொடர்ச்சியாக அடிச்சிட்டு இருக்கிறது பாஜகவுக்கு திருப்பி அடிக்கணும். நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி மோடியை வந்து என்ன செய்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. மாணிக்கம் தாக்கூர் அதில் பேசினாரா? மாணிக்கம் தாக்கூர் கொந்தளிச்சாரா சார்? அதில் கொந்தளிக்கலையே சார். எதை பண்ணணுமோ அதை பண்ண மாட்டிருக்காங்க. சரி, அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே இருக்கவங்க பேசுறது பாஜக சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க பார்க்குறீங்க. எனக்கு அது தெரியல. மாணிக்கம் தாக்கூரை சங்கிங்கிறாங்க. அப்படி நான் சொல்லலை. உள்ளுக்குள்ளே என் காங்கிரஸ் தோழர்கள் இப்போ நேற்று இரவுலாம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காங்கிரஸ் குழுப்பை நான் பேசிகிட்டு இருந்தேன். இரவு வரைக்கும் பேசினேன். என்ன நான் அது வந்து இந்த டிஸ்கஷன் அதில் என்ன தலைவா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது காங்கிரஸ் இல்லை பொறுப்பாளர்கள் இல்லைங்க அவருடைய பேச்சு வரும்போது எங்கே சசிகாந்த் செந்தில் வந்து பதில் சொல்லவில்லையான்னு கேட்குறாங்க. 11:30 மணிக்கு மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு. 12 மணிக்கு எங்கள் சசிகாந்த் செந்தில் பதில் சொல்கிறாரா சார்? இல்லையா சார் அதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் மூத்த தலைவர் சிதம்பரமாக ஆட்கள் ஏதாவது பேசுகிறாங்களா? எங்கள் தலைவர் செல்வ பிறந்த இந்த மாதிரி பேசுகிறாரா? எங்கள் தலைவர் பேச தான் சார் நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் பதில் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன புரிய வருது நமக்கு, அந்த மாணிக்கம் தாக்கூர் போன்ற ஆட்கள் பேசுவது காங்கிரஸ் உடைய குரல் இல்லை என்கிற. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்லைன்ஸில் ஓடிட்டு இருக்கு. இல்லை, காங்கிரஸோட குரல் இல்லை. ஆனால் ஒரு காங்கிரஸ்காரராக பேசிட்டு இருக்கிறாருன்னா ராகுல் காந்தி அதை தடுத்திருக்கணும்ல. அவர் சைலண்டாக இருக்கிறத எப்படி எடுத்துக்கிறது? அப்போ ஒருவேளை அவர் சொல்லி தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் தான் இழக்க வேண்டும். ஏன்னா அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு. அண்ணா மாணிக்கம் தாக்கூர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் கட்சிக்கான உரிமைகளை அவர் வந்து சரியான வரையில் கேட்டு பண்ணணும். ஆனால் அவர் ஒரு நேற்று என்ன பேசுனார் மதுரையில், எனக்கு எம்பியாவது மயிராதுங்கிறார். எனக்கு எம்பியாவது மயிராது. அப்போ இதை எப்போ சொல்லியிருக்கணும்? தேர்தல் பிரச்சாரம் சொல்லியிருக்கணும். அடுத்து வர தேர்தலில் நான் நிக்கல ஒரு காங்கிரஸ்காரரா எப்பவும் இருப்பேன். மாணிக்கம் தாக்கூர் அண்ணனுக்கு நாங்களும் உழைச்சிருக்கிறோம். திமுக உழைச்சிருக்குது, காங்கிரஸுக்கு தொண்டர்கள் போன்ற திமுக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி, மாமக, முஸ்லீம் லீக்கு எல்லாரும் சேர்ந்து உழைத்து தான் அவரை வந்து நாங்கள் எம்பி ஆக்கியிருக்கோம். நீங்கள் வந்து யாருக்கோ உடைய சண்டையில் இப்போ திமுக சண்டைனா எங்களெல்லாம் சேர்த்து காங்கிரஸ் வந்து மயிலான்னு கேட்கக்கூடாது. அது எம்பியாவது மயிலான்னு கேட்கக்கூடாது. அது தப்பான வார்த்தை இல்லை. இது போன்ற வார்த்தைகளை வெளியிடுறாரு. அப்போ இப்படி காங்கிரஸுடைய பண்பு இது கிடையாது. கடந்த காலம் காங்கிரஸுடைய வார்த்தை எந்த தலைவரும் இப்படி பேசலை. இவர் மட்டும் தனியாக பேசுகிறாருன்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய சந்தேகம் வருதா இல்லையா? இவர் சங்கியாக இருப்பாரோ, இது பின்னாடி பிஜேபி வந்து இவரை உடச்சி எடுக்க பயன்படுத்துதோ? ஏன்னா காங்கிரஸில் பாதி பிஜேபி தானே இருக்காங்க. காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்சல் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீரியமாக பேசிட்டு அடுத்த 2வது வாரத்தில் போய் என்ன செய்வாங்க, அமித்ஷாக்கு தோளில் துண்டை போட்டுட்டு வந்து பிஜேபி சந்த காட்சிகளை பார்க்குறோமா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? எங்கே நடந்திருக்கு? மத்திய பிரதேசம் நடந்தது. இங்கே ராகுல் காந்தியும் அமைதியாக இருக்கிறாரு. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, ராகுல் காந்தி அமைதியில் இல்லை. அனைவரையும் கூப்பிட்டு அழைத்து கொண்டு மீட்டிங் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கினான்னு சொல்லி தலைப்பு அவங்க தான் போட்டாங்க. யார் இன்றைக்கு மாணிக்கம் தாக்கூர் சேஞ்ச் வரல, திரும்பவும் அப்படி தான் பேசிட்டு இருக்கு. திரும்ப அப்போ அவங்க அந்த கட்சி தான் பதில் சொல்லணும். அதாவது இது வந்து சரியான எங்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் இப்படி பேச மாட்டோம். ஒருவேளை பாஜக சொல்லி ஒரு பேசிட்டு இருக்கிறாரோ, ஒருவேளை அவர் சங்கின்ற சந்தேகம் வருதுன்னு சொல்ற அகமது சாகிப் அவர்கள் ஒருவேளை ராகுல் காந்தி சொல்லி கூட பேசியிருக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்லை, ராகுல் காந்தியுடைய பண்பு அப்படி இல்லைல்ல. ராகுல் காந்தி தெளிவாக இருக்கிறாரு. ராகுல் காந்தி எதை பேசுகிறாரு? எப்ஸ்டீன் ஃபைலாக பேசுகிறாரு, பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. ஆனால் இங்கே உள்ள பீலை அவங்க பேசணுமா பேசக்கூடாதா? ராகுல் காந்தி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து என்னென்னா இப்போ ஓட்ட உடச்சல் பண்ணியிருக்கீங்கன்னு பேசுகிறாரு பார்லிமெண்ட்டில். அதுதானே இங்கே கீழே பேசணும். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து 0% வந்து ஒத்துட்டு வந்துட்டீங்க யூஎஸில், நம்ம இந்தியாவை வந்து ட்ரம்ப்கிட்ட வித்துட்டீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான ஆதாரங்களை காட்டுறாரு. கீழே உள்ள ஆட்கள் எதை பேசணும்? திமுக நோக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களை அடிக்கிறது யார்? பிஜேபி அடிக்கிறான். பிஜேபி நம்ம திருப்பி அடிக்கணும். அந்த கொள்கை இங்கே இல்லையே. மாணிக்கம் தாக்கூர் தானே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் தேர்தல் பிரச்சாரமாக வைக்கலாமா சார்? நான் கேட்குற பட்ஜெட்டில் கோல்டில் அவ்வளோ ஏற்றம். பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ், பாகிஸ்தானு நம்ம நாட்டை கம்பேர் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இதில் விட கோல்டு ரேட் நம்ம இதை கலால் வரி அதையும் தூக்கி வச்சுட்டாங்க. அவ்வளோ ஹைப்பாகி விட்டது. சைனாவுடைய கோல்டு ரேட்டை விட இங்கே அதிகமாக இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக கோல்டு ரேட்டு ஒரே ரேட்டாக தான் இருக்கணும். புல்லியன் வந்து ஒரே ரேட்டு தான், புல்லியன் தானே இருக்கணும். ஏன் அதுக்கு இந்தியாவில் மட்டும் கூடி இருக்குது? கேட்டாங்களா? ஏற்ற இருக்கும். கேட்க மாட்டேங்காங்க. நிதி அமைச்சர் சீதாராமன் வந்து பேசி கொண்டிருக்கும் போது, பட்ஜெட் போட்டு கொண்டிருக்கும் போதே சென்செக்ஸ் சரியுது சார், 1800 பாயிண்ட் சரியுது, நிஃப்டி 250 பாயிண்ட் சரியுது. இதை வந்து ராகுல் காந்தி கேட்கிறார் பார்லிமெண்ட்டில். கீழே உள்ள ஆளுக்கு என்ன கேட்கணும்? மாணிக்கம் தாக்கூர் அதான குரலில் ஒழித்திருக்க வேண்டும். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பாஜகவுடைய ஊதுகளால் இல்லாமல் காங்கிரஸுடைய போர்ப்படை தளபதியாக இருந்தால் என்ன செஞ்சிருக்க வேணும்? எங்கள் தலைவர் பேசுகிறாயா, பதில் சொல்லியா கேட்டிருக்கணும். மோடிக்கு எப்சினுக்கு என்ன தொடர்பு கேட்டிருக்கணும், கேட்கல. நிர்மலா சீதாராமன் அவர்களே எங்களுடைய வரி பணம்லாம் என்ன ஆச்சு, நீங்கள் எப்படி 0% ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டிருக்கணும், கேட்கல.
தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்கியிருக்கீங்க கேட்டிருக்கீங்க, அது கேட்கலையே. நாங்கள் தானே கேட்குறோம், திமுக கேட்குறோம், திமுக மக்கள் கேட்டிருக்காங்க, விசிக நாங்கள் கேட்குறோம். தலைவரை வந்து அங்கே நின்று பார்லிமெண்ட்டில் பேசுன்னு பேசுறாரு, கடைசியில் மைக் ஆஃப் பண்ணுறோம். நீங்கள் சொன்ன அந்த விவகாரங்கள் தொடர்பாக இங்கே திமுக என்ன பேசிச்சு, விசிக என்ன பேசிச்சு? விசிக பேசலையா? நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, அன்னைக்கு 4 days முன்னாடி உள்ள பார்லிமெண்ட் செஷனுடைய அந்த இதை பாருங்கள். எங்கள் தலைவர் வந்து ஓம் பிர்லாவுக்கு எதிராக வந்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் முதல்ல பேசுறது எங்கள் தலைவர் தான். நீங்கள் நடுநிலையாக இருங்க, உங்கள் பக்கத்தில் செங்கோல் இருக்கிறது, நீங்கள் வந்து பாஜக காரணம் மாறி நிற்காதீங்க, எனவே விசிகாவும் சேர்ந்து என்ன செய்யுது, உங்களுக்கு எதிரான அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றோம். பட்ஜெட் குறித்து மிக முக்கியமான விஷயத்தை ராகுல் காந்தி பேசி கொண்டிருக்கிறார், அதுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எதை நோக்கி திசை திருப்புறீங்க? பிரதமர் மோடியை வந்து பெண் எம்பி அதாவது ஜோதிமணி போன்ற அவர்கள் வந்து மறிச்சிட்டாங்கன்னு சொல்லி எப்படி அவதூறு பேசிக்கிட்டே இருக்கும்போதே மைக்கா பண்ணுறாரு ஓம் பிர்லா. அப்போ வந்து கண்டனத்தை பதிவு செஞ்சோமா இல்லையா? நீங்க அதை பார்க்கலையா? நீங்க கேட்கல. திருமாவளவன் அவர்கள் பண்ணார் சார், நான் திமுகவை கேட்குறேன். திமுக கேட்கணும் சார். நீங்கள் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? திமுக என்ன செஞ்சாங்கிறது நான் பதில் சொல்ல முடியல. எங்கள் கட்சியினுடைய தலைவர் தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த விஷயத்தை. திமுக எதுவும் பதிவு செய்யவில்லை, எதுவும் குறைபாடு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கேள்வியை திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனை கூப்பிட்டு வந்து நீங்கள் ஏன் செய்யணும்னு கேட்கணும். நம்ம திமுக சார்பாக நம்ம பேச முடியாதுல்ல. நீங்கள் கூட்டணி விஷயத்தை நம்ம பேச முடியுமே தவிர திமுகவுடைய கொறடா முடிவெடுக்க உங்களுக்கு அதில் ஒரு பேசியிருக்கணுன்ற எதிர்பார்ப்பு இல்லை பேசலைன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கணும். கொள்கை சார்ந்துதான் கூட்டணியில் இருக்கிறீங்க, கொள்கையிலிருந்து திமுக விலகுதுன்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆராசா அண்ணன் எத்தனை மணி நேரம் பேசியிருக்காங்க. கடந்த பார்லிமெண்ட் செஷனில் இதே பட்ஜெட் கூட்டத்தொடர் சம்மந்தமாக இதே மாதிரி தீர்மானம் நிறைவேற்றும் போது பல தடவை கண்டித்து பேசியிருக்கிறாங்க, பார்த்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம கனிமொழி அக்கா அவ்வளோ விஷயங்களை அள்ளி பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கண்டித்து பதிவு செய்தால் நான் பார்த்தேன். மணிக்கணக்கில் பேசியிருக்கிறாங்க. இது போன்ற மூத்த நிர்வாகிகள், கப்பல் துறை அமைச்சராக இருந்தாங்களே பாலு ஐயா, பாலு ஐயா அவர்கள் எவ்வளோ விஷயம் பேசியிருக்காங்க. அவ்வளோ விடுங்க, அண்ணன் சிவா அண்ணன், திருச்சி சிவா அண்ணன் போட்டு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் திமுக வந்து கொள்கையில் சமரசம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இல்லை. அந்த விஷயத்தில் பார்லிமெண்ட் செஷனில் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் செஷனே நடக்கலையே சார். சரியா? எங்கள் தலைவர் பேசும்போதே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்களே. அடுத்தடுத்து பேசுகிறதுக்கு கொடுத்த எதுவுமே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கைது போடுவாங்களா இல்லையா? நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவ்வளோ தூரம் புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இதுலேயே பேசவில்லையேங்கிற ஒரு கேள்வி வந்து அது ஒரு ப்ரோஆக்டிவான கேள்வி எனக்கு தெரியலை. விஜய் அவர்கள் பற்றி இப்போது விசிகா எப்படி என்ன பார்த்துட்ருக்கு? இப்போது உதயநிதி அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, ஒரு கொள்கையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு கூட்டம் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கு அப்படின்றாரு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா நயினார் நாகேந்திரன் அவர்கள், நான் முக்கியமாக அதுவும் கேட்கணும்னு நினச்சேன். த்ரீஷா அவங்க இதனோடு தொடர்பு படுத்தி அந்த பேசின அந்த வார்த்தை ரொம்ப அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக இருக்குது, எல்லாரும் கண்டனங்கள் சொல்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் அப்படி பேசிடக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு லைனில் கடந்து போகிறாரு. அது போதுமானதாக பார்த்தீங்களா நீங்கள்? ஏன்னா த்ரிஷா அவர்களை பொறுத்தவரையில் இப்போ நான் ஒரு பதிவு போட்டேன், பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய தோழர்கள் கான்டெக்ட் பண்ணாங்க, தாவைக்க தோழர்கள் கூட கான்டெக்ட் பண்ணாங்க, எங்கள் கட்சி தோழர்கள் இப்போ வாழ்த்து தெரிவித்தாங்க. த்ரிஷா அவர்களை பொறுத்தவரை நடிகைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து ஜூனியர் அவங்க. நாங்கள் எல்லாம் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவங்க மிஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுக்கும்போது நான் அங்கே வந்து உயர்கல்வி படிச்சிருக்கேன், எம்சிஏ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட் இயர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணாங்க. அந்த அடிப்பில் அவங்களுடைய உயரம் வந்து நடிகையாகி அவங்க வேறு லெவல் போயிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க அரசியல்வாதி இல்லை. அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. நயினார் நாகேந்திர மாமாவும், நான் மாமா தான் சொல்கிறேன், மதிலா மாமா தான் வாயில வருது. நயினார் நாகேந்திர அவர்களை பொறுத்தவரையில் தவறான கட்சியில் இருக்கக்கூடிய சரியான மனிதன் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ரைட் மேன் எந்த ராங் பார்ட்டி. ஏன்னா அவ்வளோ நல்ல பேர் நயினார் நாகேந்திரன் அவங்களுக்கு. இப்படிலாம் பேசக்கூடியவர் இல்லை, கொச்சையாக அசிங்கமாக பேசக்கூடிய மனிதர் இல்லை. அப்படிப்பட்ட மனிதர் என்ன சொல்கிறாரு, திரிசாவிட்டேருந்து வெளியே வரணுங்கிறாரு. யாரை? விஜயை கொள்கையை குறித்து விமர்சனம் பண்ணுங்க, எல்லோரும் சேர்ந்து விமர்சிப்போம். விஜய்கிட்ட கொள்கையே இல்லைன்னு சொல்லுவோம். விஜயுடைய நிலைப்பாட்டை விமர்சனம் பண்ணுங்க, தாவேக்காவுடைய நிலைப்பாட்டை விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுவிட்டு தனிப்பட்ட முறையில் விஜய் மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ அல்லது அவர் மேலே உள்ள ஒரு வெறுப்பின் காரணமாகவோ சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் கலைஞராக நம்ம பார்க்க வேண்டிய திரிஷா அவர்களை வந்து இணைச்சி நீங்கள் பேசி கொச்சையாக பேசுனீங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது நயினார் நாகேந்திரன் மாமாவாக இருக்கட்டும், மச்சனாக இருக்கட்டும், அது தப்பு. அது அந்த அரசியல் பண்புங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அது வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு பண்பு. தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்த வரைக்கும் நாம் தான் சொல்கிறோம், பெண் உரிமை காத்த மண் என்று சொல்லிட்டு இருக்கிறோம், பெண்களை ஏற்றி போற்றக்கூடிய மண் என்று சொல்லிட்டு இருக்கோம், சமத்துவ பூமி என்று சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளோ வளர்ச்சி பெற்ற பண்பாடு மிக்க மண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் இருந்துட்டு
நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து இவ்வளோ கொச்சையாக பேசுனீங்கன்னா இதுக்கு தமிழிசை அக்கா என்ன சொல்கிறாங்க? நிர்மலா சீதாராமன் அக்கா அவன் அம்மா வந்து பெண்ணா இல்லையா? அப்போ அவங்களுக்கு நிலைமை என்ன சொல்லுங்கள்? குஷ்பு போன்றவர்கள் அவங்க கட்சியில் இருக்காங்களா இல்லையா? அவங்கள பற்றி பேசுவோமா? வானதி சீனிவாச அக்கா ஏன் வாயை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க? அப்போ பாஜகவுடைய அந்த பெண் நிர்வாகிகளை பற்றி பிஜேபியுடைய பார்வை என்னப்போ? இப்படியா நீங்கள் விமர்சனம் பண்ணுறது? அப்போ இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் தான் நிற்கிறோம். நாங்கள் வந்து எதிரி கட்சி ஒரு தற்கூறி அப்படி பார்க்கல. இது தப்பு. எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் நிறைய கொள்கை முரண்பாடு இருக்குது சார். அவர்கிட்ட கொள்கை இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். சப்ஜெக்ட் வேறு. இந்த விஷயத்தில் விஜய் வந்து நிரபராது. ஏன்னா அவங்க சம்மந்தமே இல்லை. திரிசா அவங்களுக்கும் அவங்க நடிகையாக நடிச்சிருப்பாங்க சார். ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாங்க. நான் சொல்கிறேன்னா இல்லையா, திரிசா அம்மா வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஜூனியர், நாங்கள் வந்து ஒரே கல்லூரி ஸ்டூடெண்ட்டு. அதுக்காக நான் எதாவது பேச முடியுமா அவங்கள? நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு வந்து ஆபாசமாக நடிக்கிறீங்க, அதை நீங்கள் நடிகை பேச முடியுமா? பர்சனல் விஷயம் சார். அவங்க நடிப்பாங்க, நடிக்காமல் இருப்பாங்க. அவங்க தாவேக்கா கட்சியில் வந்து சேர்ந்து ஏதாவது அதில் நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃபாக ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் நடந்து ஏன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் பேசலாம். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரியாக திரிசா அவங்களையும் கலங்கப்படுத்துறீங்க, விஜயம் கலங்கப்படுத்துறீங்க. இது பர்சனல் அட்டாக். இது இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம். இது எந்த கட்சியில் வந்தாலும் சொல்லுவோம். நைனா நாகேந்திரன் மாமாவே யாரோ சொன்னாங்க, நாங்கள் தான் முதல் பொறுப்பு, தப்பு செய்யக்கூடாதுன்னு. அது வந்து அந்த வாசலை திறந்து விடக்கூடாது. நம்ம எல்லாம் பொது வாழ்வுக்கு வந்திருக்கிறோம். எல்லாம் ஒழுக்கமான ஒரு அரசியலை நாம் வந்து என்ன செய்யணும், கொண்டு சேர்க்கணும் என்பது அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும் சொல்கிறோமே தவிர இதை நாங்கள் விழாவிலேயே சொல்ல முடியும். எங்கள் தலைவரும் வந்து இதை அக்கு வேறு ஆணி வேற பிரித்து திரிசா என்றால் யார், அது எப்படிப்பட்டவர் தெரியுமா, இப்படி பேச முடியுமா? ஒரு கட்சி தலைவர் 1008 இதில் போகிற போக்கில் போவார், சாப்பிடாம போயிடுவேன், டக்கு நீட்டும் போது அந்த மூவிகளே கேட்குறாங்க. இது ஏற்புடையது அல்ல, ஏன் இப்படி பேசினார் தெரியவில்லை என்று சொல்கிறாரு. நாங்கள் வந்து பேசுறது சரிதான் சொன்னாரா? இல்லை. நல்லா பேசட்டும், விஜய் வந்து இப்போ போட்டு தாக்க வேண்டியது அப்படியே சொல்கிறாரு. இல்லை, பெருந்தன்மையோடு இல்லை, ஏன் இப்படி பேசினாருன்னு தெரியல. இல்லை, தமிழ்நாட்டு கலாச்சாரத்திற்கு இது ஒவ்வாதது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கலாமேன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாத்தையுமே எங்கள் தலைவர் தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நாங்கள் சொல்லிட்டோம் சார். நான் சொல்கிறோம், விஜய் அவர்களையும் திரிசா அவர்களையும் இணைத்து பேசி இழிவுபடுத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுக்காக நாங்கள் விஜய் கொள்கையை ஏற்றுக்கிட்டோம் அப்படி போட்டுறாங்க டைட்டில். விஜய்க்கு எங்களுக்கு வந்து இருக்கிறாங்க, அவங்க கொள்கையை சொல்லட்டும், அவங்க விஜய் நல்லா அரசியல் பண்ணட்டும், நான் ப்ரோஆக்டிவாக வரட்டும். எதுக்கு எடுத்தாலும் திமுக கூட்டணி திட்டிட்டு இருக்காங்க, அதை விட்டுட்டு கொள்கை எதிரி நீங்கள் பாருங்கள், திமுகவையும் தாக்குங்க. உங்களுக்கு அதுதான் வேணும். அரசியலில் பண்ணுறாங்க, திமுக மட்டுமே தாக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்கள் கொள்கை எதிரியை விட்டுட்டீங்களேங்கிறோம். சரி, இதுக்காவது ஒரு வார்த்தை சொன்னாரா? நான் கேட்குறேன். இப்படி பேசியிருக்காங்கல்ல, என்னை குறித்து இப்படி பேசியிருக்காரு, ஒரு கண்டன அறிக்கை புஷி ஆனந்தோ தோழர் ஆதவ் அர்ஜுனாவோ யாருமே ஒரு கண்டன அறிக்கை கூட நைனா நாகேந்திரனுக்கு வந்து பேசலையே. அவர் செங்கோட்டையன் அண்ணன்ட்ட கேட்கும்போது என்ன செய்கிறாரு, அதெல்லாம் ஒரு கட்சியாக சார்ந்து போகிறாரு. கட்சியால இல்லை, சொன்னதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ உங்கள் கேள்வி எப்படி இருக்க வேண்டும், செங்கோட்டையன் ஏன் வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லி நீங்கள் தாவேக்கா தொடரை உட்கார வச்சு நீங்கள் கேள்வி கேட்கணும். இப்போ எங்களை உட்கார வச்சு கேள்வி கேட்குறீங்களா? விசிகாவுடைய தலைவர் வந்து திரும்ப வந்து நீங்கள் வந்து அப்படி கடந்து போகிறாருன்னு கேட்குற மாதிரி நீங்கள் தாவேக்கா தொடர்களுக்கு உட்கார வைத்து மேலிட பொறுப்பாளர்களை வந்து உட்கார வைத்து என்னங்க உங்கள் கட்சியை வந்து திரிசா மேடத்தை போய் நீங்கள் கொச்சையாக பண்ணுறாங்க, உங்களுடைய மூத்த நிர்வாகின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் வந்து கடந்து செல்றாலும் இங்கே கேள்வி நீங்கள் வைத்தியமல் கேட்கும் என்று நான் எனக்கு உங்களுக்கு வந்து நான் இதில் அருண்ராஜ் அவர்கள் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஆக்சுவலி இதுக்கெல்லாம் வந்து கவனம் செலுத்துறதில்ல, நாங்கள் வேற ஒரு இதை இலக்க நோக்கி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற வகையில் தான் அது. அதாவது இதுக்கெல்லாம் நாங்கள் செவிமடுக்கிற நிலைமையில் இல்லை, தேவையும் இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் தாங்க. கட்சியினுடைய தலைவருடைய கண்ணியம் காக்க வரும். கட்சி என்றால் தலைவருக்கு வந்து ஒரு கண்ணியத்துக்கு பிரதான விஷயம் வரும்போது கொந்தளிச்சு இலைவன், அதுதான் கட்டமைப்பு. தலைவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையில் உள்ள தலைவர் ஏற்றுக்கக்கூடாது சார். நம்ம அந்த முடிவுக்கு அவங்க வரணும்ல. அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்கன்னா அப்போ பாஜகவிலிருந்து ஒரு சொல்லிவிட்டால் நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, திருப்பி வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற நெருக்கடி நிலையா தாவேக்காக்கு? இந்த கேள்வி நாங்கள் கேட்போம்ல. இப்படி தான் பார்க்க அப்படி பார்வை வருது இல்லை. அப்போ தெளிவு அவங்க கொடுக்கணும்ல. ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் தடையாகி விடுமோன்னு பயமா, அல்லது வேறு ஏதாவது அண்டர் கிரவுண்ட் எதுவும் மேட்ரா? கொள்கை எதிரிகளை வந்து நம்ம என்ன இப்போ கொள்கை எதிரி வெளியே சொன்னது பொய்யா? நாம் பேசும்போதே 20 நிமிஷம் போய்விட்டது. இதே கேள்விக்கு தலைவர்கிட்ட கேட்டால் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. ஏன் இப்படி சொன்னார் என்று அவருக்கு புரியலை, அதெல்லாம் தப்பானு அப்படி தான் சொல்லிட்டு போகிறார். இதுதான் சரியான ஒரு செயல் இல்லை அப்படின்னு தான் அவர் போயிருக்கிறாரு என்று நான் பார்க்கிறேன். ஓகே, தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க ரொம்ப நன்றி.